வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான விஷயம் தான். இது வரைக்கும் தமிழில் இதை பற்றி யாரும் அந்தளவுக்கு வீடியோ போட்டதில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக்கில் வந்து இன்ஜினில் டைமிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் கேம் ஷாஃப்ட்டுக்கும் ஒரு டைமிங் வைப்போம். 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வால்வ் ஆப்ரேட்டிங்காக டைமிங் வைப்போம். அதே மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா, அது வந்து மெக்கானிக்கல் டைமிங் சொல்லுவாங்க. அதே டைமிங் வந்து எலக்ட்ரிக்கல் டைமிங்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்ஜினில் எப்போ ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் இருக்குது. அதாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அந்த எண்டில் ஸ்பார்க் கரெக்டாக வரணும். அந்த டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். மைலேஜ் வராது, பிக்கப் இருக்காது, வண்டி வந்து ஐல்டிங் சரியாக நிற்காது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மெக்கானிக்கல் டைமிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்ஜின் ஓப்பன் பண்ணி, அதாவது கேம் ஷாஃப்ட் கப் ஓப்பன் பண்ணி, இந்த பக்கம் கிராங்க் ஷாஃப்ட் கப் ஓப்பன் பண்ணி டைமிங் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் டைமிங் மாதிரி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே எலக்ட்ரிக்கல் டைமிங் மாதிரி இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது ஏதாவது டூல்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது டூல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் டைமிங்கை கண்டுபிடிக்கக்கூடிய டூல்ஸு. அந்த வண்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் டைமிங் கரெக்டாக இருக்கா, இல்லை அட்வான்ஸாக இருக்கா, இல்லை ரிவர்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டைமிங் டெஸ்டர்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஷ் கன்னு. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, ஐட்லிங் ஒழுங்காக நிற்கல, வண்டியில் வந்து மைலேஜ் வரல, பிக்கப் ரொம்ப லோவாக இருக்குது. இது என்ன ப்ராப்ளம், இது எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹெட்டு போரு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, கிளச் பிளேட்லாம் மாற்றியாச்சு. இருந்தாலும் வந்து ஐட்லிங் ஒழுங்காக நிற்கல, இடிச்சு ஆடுது, அதே மாதிரி பிக்கப் இல்லை. இது என்ன ப்ராப்ளம், எப்படி நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம், எப்படி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஐட்லிங் வந்து டங் 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 டங்னு ஆடுது பாருங்கள். ஒரு ஈவனாக இல்லை, அதாவது வண்டி வந்து ஆஃப் ஆகிற ஸ்டேஜ்லேயே ஐட்லிங் ஆடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகுது, டக்குன்னு ரைஸ் ஆகுது. ஒரு ஈவனான ஐட்லிங் இல்லை. இது நம்ம வந்து மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட்டாக எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க தான் இந்த கன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது முதல்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னெட்டில் காமிச்சா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்னெட்னு சொல்லுவாங்க. அதாவது வண்டியோட டைனமோ மாதிரி. இதில் தான் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது லைட்டிங் காயில் மூலமாக நமக்கு பவர் வரும், ஸ்டார்டிங் காயில் மூலமாகவும் பவர் வரும். அது இல்லாமல் இதுதான் வந்து பல்ஸ் காயிலோட சென்ஸ் டிப்பு. இதுதான் வந்து பிக்கப் காயில், பல்ஸ் காயில்னு சொல்லுவாங்க. இது டிபிஎஸ் சென்சார்னு கிராங்க் பொசிஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஒன்று தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட்டில் 2 மார்க் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டு எஃப்னு போட்டிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு கோடு போட்டு டீன்னு போட்டிருப்பாங்க. டீனா டாப்னு அர்த்தம், அதாவது டிடிசின்னு அர்த்தம், எஃப்னா ஃபயரிங்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்ஜினை வந்து மெக்கானிக்கல் டைமிங் வைக்கும்போது இந்த டீயை இங்கே ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா சின்னதாக, இதுக்கு நேராக வச்சு நம்ம டைமிங் வச்சு கேம் ஷாஃப்ட்டில் டைமிங் வைப்போம். அது வந்து மெக்கானிக்கல் டைமிங் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் டைமில் என்ன ஆகுனா, இந்த எஃப் கோடு இதுக்கு இங்கே வரும்போது, அதாவது இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் வந்து டிடிசிக்கு வரத்துக்கு முன்னாடி ஃபயரிங் ஆகணும். இது முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ஃபயரிங் ஆச்சுன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் டைமிங் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த எஃப் கோடு கரெக்டாக இங்கே வரும்போது நமக்கு இன்ஜின் வந்து ஃபயரிங் ஆகணும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் டைமிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதுதான் பார்க்க போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து ரொட்டேஷன் ஆரம்பிச்சிடும், நல்ல ஸ்பீடாக ரொட்டேஷன் ஆகும். நம்மளால் வந்து டைமிங்கை பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐயோ அந்த டீயோ நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இந்த கோட்டு கிட்ட வரும்போது எஃப் வரணும், அப்போ தான் வந்து அந்த வண்டியில் டைமிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரிக்கல் டைமிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் டைமிங்கை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இது மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வரும், ஒரு சர்க்கிளிப் மாதிரி இது மாதிரி இருக்கும், ப்ளக் மாதிரி. அடுத்து 2 கிளிப் வரும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இதை வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த அடாப்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்குக்கு போகக்கூடிய அந்த ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பேட்டரியில் ஒரு பாசிட்டிவை கனெக்ட் பண்ணுறோம், ஒரு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த கன் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன நாய்ஸ் ஒன்று வரும். கன்று வந்து பவர் சப்ளை வந்துச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, பவர் சப்ளை வந்ததுக்கப்புறம் இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அந்த பக்கம் ரைட் சைடில் ஸ்பார்க் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணணும். ஸ்பார்க் ப்ளக்குக்கு போகக்கூடிய அந்த ஒயரில் இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விட்டோம்னா இந்த கன்லேருந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் வரும். அந்த ஃப்ளாஷ் லைட்டில் மூலமாக நம்ம இந்த டீ மார்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்ம டைமிங்க்கு நேராக கரெக்டாக இருக்கா இல்லை தள்ளி இருக்கான்னு பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்,
அந்த எஃப் மார்க்கு, அதாவது ஃபயரிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்கணும். இங்கே இருக்க வேண்டிய எஃப் மார்க்கு இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுங்களா? அதாவது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த டாப் மார்க் நேராக வரும்போது ஃபயரிங் ஆகலை. இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட், எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃப் மார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு தள்ளி இருக்குது எஃப் மார்க்கு. அதாவது இங்கே இருக்குது நம்ம டாப் மார்க்கு, இன்ஜினோட மார்க்கு. ஆனால் ஃபயரிங் இந்த இடத்துல நடக்குது, தள்ளி இருக்குது. இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா சிடிஐ செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி டைமிங் மாறி இருக்குது, நம்ம கன்று செக் பண்ணும்போது வந்து அந்த டாப் மார்க்குக்கு நேராக ஃபயரிங் எஃப் வரலன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சிடிஐ தான் செக் பண்ணணும். இந்த வண்டியோட சிடிஐ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்விஸ் சிடிஐ போட்டிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் கிடையாது, ஜென்யூன் கிடையாது. ஸ்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட சிடிஐ போட்டிருக்காங்க. இது மாதிரி வேறு கம்பெனி சிடிஐ போடும்போது நமக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம இதை கழட்டிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஸ்பேராக ஒரு ஒரிஜினல் சிடிஐ இருக்குது. இது வந்து ஒரு ஒரிஜினல் சிடிஐ. இந்த சிடிஐ போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க, இது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது ஸ்ப்ளெண்டர் ஒரிஜினல் வருது, இது ஸ்விஸ் கம்பெனியோடது. இதுக்கு பதிலாக நம்ம இதை போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் அந்த ஃபயரிங் கரெக்டாக எங்கே நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி ஐட்லிங்லாம் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். வேறு சிடிஐ மாற்றிட்டேன். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த டைமிங்கை செக் பண்ணுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மார்க்குக்கு நேராக எஃப் கோடு வந்துருக்கு. கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் மார்க்கு, எஃப்போட கோடு இங்கே இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு நேராக எஃப் கோடு இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஃபயரிங் ஆகணும், கரெக்டாக அந்த இடத்துல நேராக எஃப் கோடு வந்துருக்கு பாருங்கள். ஃபயரிங் எக்ஸாக்டாக நடக்குது. அதாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வர இந்த எண்டுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபயரிங் நடக்குது. இதுதான் வந்து ஒரு கரெக்டான டைமிங்கு. இதுவே நம்ம பழைய சிடிஐ போட்டிருந்தப்போ இந்த எஃப் மார்க் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, தள்ளி இருந்துச்சு, ஒரு 1 இன்ச் தள்ளி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எலக்ட்ரிக்கல் டைமிங்கை செக் பண்ணி அது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக டைமிங் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஐட்லிங்கோட அந்த கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா பக்காவாக ஆடுது பாருங்கள். நாக்கிங் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ஆடுது. ஒரே லெவலாக ஈவனாக ஐட்லிங் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக நடக்குது பாருங்கள். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு பழைய சிடிஐ போட்டு மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக கரெக்ட். இப்போ நம்ம போட்ட அந்த பழைய சிடிஐ கழட்டிட்டு வண்டியில் இருந்த அந்த ஸ்விஸ் சிடிஐ போட்டு மறுபடியும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ எஃப் மார்க் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்து ரைட்டுப்பா, ஒயரிங் இல்லாமல் டேமேஜ் ஆகுது. ஓகே, ஓகே. இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம். இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணுப்பா. இப்போ நம்ம பழைய சிடிஐ போட்டிருக்கோம். இதோட ஃபயரிங் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். ஐட்லிங்கே வந்து வித்தியாசமாகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே நடக்க வேண்டிய ஃபயரிங்கு இந்த இடத்துல நடக்குது. அதாவது இங்கே நடக்க வேண்டிய ஃபயரிங் அந்த இடத்துல நடக்குது. டிடிசி வரதுக்கு முன்னாடியே ஃபயரிங் நடக்குது. அதில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபயரிங் நடக்க வேண்டிய டைமிங்க்கு ரொம்ப முன்னாடியே ஃபயரிங் நடக்குது. அதாவது அட்வான்ஸ் ஃபயரிங், ப்ரீ இக்னிஷன் சொல்லுவாங்க. டைமிங்கோட அந்த டைமிங், அதாவது எலக்ட்ரிக்கல் டைமிங் இந்த வண்டியில் தப்பாக இருக்குது. அந்த சிடிஐயில் வந்த பிரச்சனை. இதே நம்ம ஒரிஜினல் சிடிஐ போட்டோன்னா அந்த ப்ராப்ளம் வராது. நம்ம வெறும் கண்ணால் அந்த எஃப்ஐயோ டியோ பார்க்க முடியாது. இந்த ஃப்ளாஷ் லைட் வச்சு மட்டும்தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ ஐட்லிங்கே பாருங்கள், ஏற்ற இறக்கமாக இருக்குது பாருங்கள். டெங்கு டெங்குன்னு அடிக்குது, ஒரு நீட்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட சிடிஐ போடுவோம். இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ண. இப்போ நம்மளோட சிடிஐ போட்டிருக்கோம். எஃப் மார்க்கு எக்ஸாக்டாக டைமிங்கில் இருக்குது பாருங்கள். எக்ஸாக்ட் டைமிங் எஃப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு நூல் கூட மாறலை. இந்த சிடிஐ லோக்கல் சிடிஐ போட்டதுனால டைமிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு இந்த வண்டியில். இதனால் வந்து ஐட்லிங் சரியாக ஆடலை. வண்டியில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிக்கப் இருக்காது, மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தால் வரக்கூடிய, எலக்ட்ரிக்கல் டைமிங் மிஸ் ஆகிறதால வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பைக்கில் எலக்ட்ரிக்கல் டைமிங் எப்படி செக் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் டைமிங் மாறிடுச்சுன்னா அது எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக்கல் டைமிங் ஒரு வண்டியில் மாறுதுன்னா மேக்ஸிமம் 99% வந்து சிடிஐ கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா இசியூ வண்டி வந்து இசியூ கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம்.
இல்லை பல்ஸ் காயில் சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம், இல்லை பல்ஸ் காயிலும் சிடிஐ கனெக்ட் பண்ணுற அந்த ஒயரிங்கு பவர் காயில் வீக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே வந்து டோட்டலாக செக் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் டைமிங் மாறுதுனாலே இதெல்லாமே மேக்ஸிமம் நம்ம செக் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிடிஐ கம்ப்ளைண்ட் தான் கண்டிப்பாக வரும். அது எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் பொருள் 100% ஒரிஜினல் கரெக்டான பார்ட் நம்பர் இருக்கிற பொருள் யூஸ் பண்ணணும். அது சிடிஐ காயிலாக இருந்தாலும் சரி, ஹெச்டி காயிலாக இருந்தாலும் சரி, பிக்கப் காயிலாக இருந்தாலும் சரி, இது எதுவாக இருந்தாலும் நம்ம ரெக்டிஃபர் கூட சரி கரெக்டான ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர்ஸு ஒரிஜினல் பார்ட் நம்பர் கரெக்டாக அந்த வண்டியோட பார்ட் நம்பர் வச்சு தான் பொருளை மாற்றணும். அப்படி மாற்றும் போது தான் எலக்ட்ரிக்கல் டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லைனா எலக்ட்ரிக்கல் டைமிங் மாறிச்சுன்னா வண்டியில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே, நம்ம வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லி நினைக்கிறேன் எலக்ட்ரிக்கல் டைமிங்னா என்ன, எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து இந்த கன்னோட பவர் சப்ளைக்காக நம்ம பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஒயரை நம்ம வந்து ஃப்ளக் அடாப்டரில் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, ஃப்ளக்குக்கு போகிற ஒயரில், ஸ்பார்க் ப்ளக் ஒயரில். அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் எப்போல்லாம் கரண்ட் வருதோ அந்த பல்ஸை வச்சு தான் இந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும்போது அந்த பல்ஸ் எந்த டைமிங்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். அந்த பல்ஸை வச்சு தான் வேலை செய்யுது. சிம்பிள் மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.